எனக்கு இந்த புருஷன் பொண்டாட்டி வந்திருந்தாங்க இல்லையா பிக் பாஸில், இதில் வந்து யார் விஷம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேங்க. ஆனால் இப்போ தான் ஒன்று புரிஞ்சுது, புருஷன் விஷமா இல்லை பொண்டாட்டி விஷமானு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தா இப்போ அதுக்கான பதில் கிடச்சிது, புருஷன் தாங்க விஷம். சாந்திரா இப்படி மாட்டிக்கிட்டியே சாந்திரா, இந்த பாவி பிரஜின் கிட்ட போய் மாட்டிக்கிட்டியா? என்ன மக்களே, லைவ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நடந்திருக்கு போல சில விஷயங்கள், என்னன்னு பார்க்கலாம். விஜய் பார்வதிக்கு வந்து செம்ம கட்ஸ் இருக்கு, அது வந்து ஹேட்ஸ் ஆஃப் பண்ணுறேன். என்ன விஷயம்னா, இப்போ இந்த டாஸ்க்கு முடிஞ்சது இல்லையா, யார் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ எஃப்ஜே வந்து வெளியே அனுப்பியாச்சு. வெளியே அனுப்பிய உடனே இவ்வளோ நேரம் வந்து கம்மு போட்டு ஓட்டனா எஃப்ஜேயோட வாய் வந்து திறந்துடுச்சு. அதிசயமாக இருக்கே, சூப்பர். ஸோ இப்போ எஃப்ஜே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ரெட்ரோ டீம் கிட்ட உட்காந்து அவர் வந்து கேம்ஸ் விளையாடிட்டு இருந்தார். ஏன்னா இவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணலான்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிச்சாச்சுல, ஸோ அதனால் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணலான்னு சொல்லிட்டு, இது வந்து பிக் பாஸே வந்து அவமதிக்கிற ஒரு செயல். ஒரு டாஸ்க் கொடுத்து அதில் பெர்ஃபார்ம் பண்ண சொன்னால் இவ்வளோ நேரம் சும்மா இருந்துட்டு டாஸ்க்லேருந்து வெளியே வந்த உடனே வந்து வாயை திறந்து பேசுகிறான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து ஒரு டாஸ்க் வந்து எஃப்ஜே வந்து கொடுத்துருக்காங்க இந்த ரெட்ரோ டீம் கிட்ட. நம்ம பாரு வந்து எவ்வளோ கட்ஸாக உட்காந்துருக்காங்க, நான் சீரியஸாக சொல்கிறேன். இப்போ தான் அந்த சண்டை முடிஞ்சுது, அதுக்கப்புறமேட்டும் திருப்பியும் வந்து அவங்க டீம் முன்னாடியே உட்காரணுன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். பாரு ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நான் ஸ்ட்ராங்குன்னு சொல்லிட்டு சொல்லாமல் சொல்லி காமிக்கிறாங்க. ஹேட்ஸ் ஆஃப்ங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும் பொண்ணுங்கன்னா. சரி, இப்போ நடந்த விஷயத்த சொல்கிறேன். பாரு இந்த மாதிரி அந்த டீம் கூட உட்காந்துருக்காங்க, ஏதோ கேம் ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு அமித்தை கலாய்ச்சிட்டு இருந்தாங்க பாரு. ஸோ பாருக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு ஃப்ரீடம் இருக்குது அமித்தை வந்து கலாய்க்கலான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம சந்திரமுகி இருக்குல்ல, அவங்க வந்து என்ன பேசுகிறாங்கன்னா, கொஞ்சம் சலசலப்பாக இருக்குது, நான் சற்று நேரம் கழித்து விளையாடுறேன்னு சொல்கிறாங்க. அதாவது பாரு இந்த மாதிரி பேசுகிறாங்க, அதனால் நான் இந்த விளையாட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு பாரு சைலண்ட் ஆகிட்டாங்க. கேம் வந்து ஒருத்தரை பற்றி நெகட்டிவும் சொல்லணும் பாசிட்டிவும் சொல்லணும். எஃப்ஜே வந்து சொல்லினே இருப்பான், ஒருத்தரை வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் மாறி. ஸோ அது வந்து அந்த ஒரு டைமென்ஷனில் வந்து மாறி பேசினே இருக்கணும். சந்திரமுகி கிட்ட தான் வந்து கேட்டாங்க அமித்தை பற்றி சொல்கிறதுக்காக. ஸோ அமித்தோட நெகட்டிவ் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் பாசிட்டிவ். எஃப்ஜே நெகட்டிவ் பாசிட்டிவ் மாற்றி கேட்டுன்னு இருக்கான். இந்தளவுக்கு ஆக்டிவாக இருக்கிற இந்த பையன் ஏன் 2 நாளாக வாயை திறக்கும்? திவ்யா கொஞ்சம் போரிங்காக தான் சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ இது வேலைக்காவது நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு நம்ம பாரு எழுந்து கிளம்புறாங்க. உடனே வந்து என்ன வருது, எல்லாருமே எழுந்திரிச்சிட்டாங்க. பிரஜின், அமித், பாவி, கனி, அப்புறம் இந்த சிண்டுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று இருக்கே அங்கே அரோரா, அதெல்லாம் வந்து எல்லாரும் வந்து கனகாம்பால் நீ என்ன பண்ணீங்க, நீங்கள் என்ன விஷயம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு செம்ம ஹாப்பியாக வந்து எல்லாரும் ஹக் பண்ணுறாங்க. அமித் ஹக் பண்ணுறாரு, அதே மாதிரி பிரஜின் ஓடி வந்து கட்டி பிடிக்கிறாரு. ஸோ நம்ம பாவி வந்து அப்படியே வந்து சூப்பர் கனகாம்பால்னு சொல்லிட்டு, ஏங்க வெக்கமா இல்லை உங்களுக்கெல்லாம்? எல்லாரும் கிளாப் பண்ணி சிரிக்கிறாங்க. ஸோ இந்த டைமில் மாடர்ன் சினிமா டீம் மொத்தமாக வந்து கார்டனில் தான் உட்காந்துருந்தாங்க. அவங்கள திரும்பி பார்க்குறாங்க, என்னது இதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஜென்மங்களுக்கெல்லாம் வந்து எதை வச்சு எக்ஸாம்பிள் சொல்கிறதுன்னு தெரியல, கன்ஃபியூஸாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் பிஹேவ் பண்ணுவீங்களா? இதுதான் வந்து உங்களுடைய டிக்னிட்டி, டெக்கோரம்? திவ்யா வாங்க, நீங்கள் சொல்லுங்கள் திவ்யா, ஏன் இப்படி பண்ணுறீங்க? உங்களை இது மாதிரி ஒரு சபையில் வந்து அவமதிச்சா நீங்கள் வந்து இப்படி தான் பண்ணுவீங்களா, இல்லை பிடிச்சி அவங்கள கேள்வி கேட்பீங்களா? பாரு வந்து இது வேலைக்காவது போங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. சைலண்டாக இருக்க வேண்டியதானே, அவங்களுக்கு பிடிச்சா இருக்கட்டும் இல்லை போட்டோன்னு சொல்லிட்டு. அது என்ன, அவங்க கிளம்புன உடனே அப்படியே இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச மாதிரி எல்லாரும் வந்து கேக்கு வெட்டி கொண்டாடுறாங்களா, அந்த மாதிரி எல்லாரும் கட்டி பிடிச்சி அப்படியே செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதுக்கு பேர் என்ன மக்களே? இதுக்கு பேர் தானே புல்லிங்னு சொல்லுவீங்க? எல்லாரும் சேர்ந்து வந்து ஒருத்தர் வந்து இது மாதிரி பண்ணுறீங்க. எப்படிலாம் வந்து ஒரு வெஞ்சன்ஸ் வச்சு விளையாடுறாங்க. இதில் பிரஜின் வேற கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போயிட்டு அப்படியே திவ்யா அப்படியே கட்டி பிடிக்கிறாரு. இந்த அளவுக்கு தான் இருக்குது அவங்களுடைய ஸ்டாண்டர்ட்லாம், ரொம்ப மோசங்க. எனவே இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள் மக்களே.